சார் 5 ஆண்டு கால ஆட்சியை நீங்க நிறைவு பண்ணிருக்கீங்க. தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? மனநிறைவோட 5 வருஷம் ஆட்சி இருந்து தேர்தல் அதுல முழு மனநிறைவடைகிறேன். சரி, அது மட்டும் இல்லாம மனநிறைவோடு நான் வச்சு சொல்றேன், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும். அது உறுதி. விரைவில் சந்திப்போம். சார், எதிர்கட்சி உறுப்பினர் நீங்க மீண்டும் முதலமைச்சரா வரணும்னு சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சி மக்களே சொல்றாங்க, மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. அதனால நிச்சயம் நாங்கள் ஆட்சி வருவோம். ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? மனநிறைவோட 5 வருஷம் ஆட்சி இருந்து தேர்தல் அதுல முழு மனநிறைவடைகிறேன். சரி, அது மட்டும் இல்லாம மனநிறைவோடு நான் வச்சு சொல்றேன், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும். அது உறுதி. விரைவில் சந்திப்போம். சார், எதிர்கட்சி உறுப்பினர் நீங்க மீண்டும் முதலமைச்சரா வரணும்னு சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சி மக்களே சொல்றாங்க, மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. அதனால நிச்சயம் நாங்கள் ஆட்சி வருவோம். ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து சட்டப்பேரவை நிகழ்வில் கலந்து கொண்டுவிட்டு புறப்பட்ட முதலமைச்சர் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அந்த காட்சிகளை பார்த்தும்